It's story time. தேவையில்லாத பயம் ஒருத்தரோட வாழ்க்கைய எப்படி எல்லாம் பாழாக்கும்னு இந்த பேய் கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தான். அவன் பெரிய மீசையோட பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருப்பான். அவங்கிட்ட ஒரு சின்ன விவசாய நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்துல அவன் எள் பயிரிடுவான். இதை தவிர அவன் வீட்டுல மாடுகளும் வளர்த்துக்கிட்டு இருந்தான். சின்ன கண்ணுக்குட்டியா வாங்கிட்டு வந்து அதை நல்லா வளர்த்து அது பெரிய மாடானதும் அதை கொண்டு போய் சந்தையில வித்துருவான். ஒரு நாள் அவன் வயல்ல உழுதுகிட்டு இருக்கும் போது அவனோட கலப்பை திடீர்னு உடஞ்சு போச்சு. அந்த ஊர்ல இருக்கிற தச்சன் கிட்ட அந்த கலப்பைய பழுது பார்க்கறதுக்காக எடுத்துக்கிட்டு போனான். தச்சன் அதை பார்த்துட்டு, இந்த மரத்தை இனிமே ஒன்றும் பண்ண முடியாது, நீ காட்டுல போய் ஒரு பெரிய மரமா வெட்டிக்கிட்டு வா, அந்த மரத்தை வச்சு இந்த கலப்பைய நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான். இந்த விவசாயியும் அவனோட கோடாலியை எடுத்துக்கிட்டு காட்டுல ஒரு மரத்தை வெட்டுறதுக்காக போனான். ஒவ்வொரு மரமா பார்த்துக்கிட்டே வந்தான். அதுல நல்ல உறுதியான மரம் ஒன்று இருக்கிறத பார்த்த உடனே, இந்த மரத்துல கலப்பை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அவ்வளவு லேஸ்ல உடையாது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டுறதுக்காக அவன் முயற்சி பண்ணான். அந்த மரத்துல எக்கச்சக்கமா பேய்கள்லாம் குடியிருந்துச்சு. இவன் திடீர்னு வந்து அங்க மரத்தை வெட்ட ஆரம்பிச்சதும் அந்த பேய்கள்லாம் இவனோட உருவத்தை பார்த்து ரொம்ப பயந்துருச்சு. அந்த மரத்துல இருக்கிற எல்லா பேயும் திடீர்னு மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து அவன் காலில் விழுந்துச்சு. பேய்களை பார்த்த உடனே அந்த விவசாயி ரொம்ப பயந்து போயிட்டான். அவனுக்கு மூச்சே நின்னுடும் போல ஆயிடுச்சு. அதுல இருந்த ஒரு வயசான பேய் அந்த விவசாயி கிட்ட, இந்த மரத்தை ஏன் வெட்டுறீங்க, இதுலதான் நாங்க பரம்பரையா குடியிருந்துகிட்டு இருக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க அப்படின்னு கெஞ்சிச்சு. அப்பதான் அந்த விவசாயிக்கு போன உயிர் திரும்ப வந்துச்சு. நாம இந்த பேய்களை பார்த்து பயந்துருக்கிறது அந்த பேய்களுக்கு தெரியாது, ஆனா இந்த பேயெல்லாம் நம்மளை பார்த்து பயந்துருச்சு, இதை சரியான முறையில பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். ரொம்ப அதிகாரமான குரல்ல அந்த பேய்கள் கிட்ட, என்னோட நிலத்துல நான் எள் விதைக்கணும், அதுக்கான புதிய கலப்பையை செய்யறதுக்காக தான் இந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன், நல்ல வேளைக்கு நீங்க எல்லாரும் என் காலில் விழுந்ததுனால நீங்கள்லாம் பொழைச்சிங்க, இல்லைன்னா உங்க அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டியிருப்பேன், எங்கிட்ட வம்பு செஞ்ச பேய்களை ஒரு 10 பேயை எங்க வீட்டு தோட்டத்துல கட்டி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பேய்கள்லாம் ரொம்ப மிரண்டே போயிடுச்சு. தயவு செஞ்சு இந்த மரத்தை வெட்டாதீங்க, இந்த மரத்தை வெட்டிட்டா அதுக்கப்புறம் நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட மறுபடியும் கெஞ்சிச்சு. உடனே அந்த விவசாயி, கலப்பை இல்லாம என்னால எப்படி விவசாயம் செய்ய முடியும், எங்கிட்டேந்து நீங்கள்லாம் இரக்கத்தை எதிர்பார்க்காதீங்க, இந்த மரத்தை நான் கண்டிப்பா வெட்டதான் போறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு வயசான பேய் அந்த விவசாயி கிட்ட, உங்க நிலத்துல ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ எள் விளையும் அப்படின்னு கேட்டுச்சு. இந்த விவசாயியோட நிலத்துல ஒரு வருஷத்துக்கு 50 மூட்டை தான் எள்ளு விளையும். ஆனா அந்த பேயெல்லாம் இப்படி கேட்டதும் அதுங்க தனக்கு எள்ள கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டான். என்னோட வயல்ல ஒரு வருஷத்துக்கு 100 மூட்டை எள்ளு கூட விளையும், அதை பத்தி என்ன இப்போ அப்படின்னு அதிகாரமா கேட்டான். உடனே அந்த வயசான பேய் சொல்லிச்சு, நாங்க ஒவ்வொரு வருஷமும் அறுவடை சமயத்துல உங்களுக்கு 200 மூட்டை எள்ள கொண்டு வந்து கொடுத்துடுறோம், தயவு செஞ்சு இந்த மரத்தை வெட்டாம நீங்க போங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஒவ்வொரு வருஷமும் ஒண்ணுமே செய்யாம 200 மூட்டை எள்ளு வருது அப்படின்ன உடனேயே அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா அதை அவன் முகத்துல வெளிக்காட்டிக்காம அந்த பேய்கள் கிட்ட ரொம்ப கடுமையா, 200 மூட்டையெல்லாம் எனக்கு பத்தாது, 400 மூட்டை எள் எனக்கு வர்றதுன்னா சொல்லுங்க, இந்த மரத்தை நான் வெட்டாம போறேன் அப்படின்னு சொன்னான். அந்த பேய்களும் வேற வழியே இல்லாம ஒவ்வொரு வருஷமும் அறுவடை நாள் அன்னைக்கு அந்த விவசாயியோட வீட்டுல 400 மூட்டை எள்ள கொண்டு வந்து தர்றதா ஒரு வாக்குறுதியை கொடுத்துச்சுங்க. அந்த விவசாயி உடனே பேய்கள் கிட்ட ரொம்ப கடுமையா, நீங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி எனக்கு அறுவடை நாள் அன்னைக்கு எள்ளு மட்டும் வரலன்னா நான் நேரம் இங்க வந்து இந்த மரத்தை வெட்டுறதோட மட்டும் நிறுத்த மாட்டேன், உங்க அத்தனை பேரையும் ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தான். அறுவடை காலம் வந்த உடனே
அங்க இருந்த பேய்கள் எல்லாம் பல ஊர்களுக்கு பிரிஞ்சு போய் அந்த ஊர்ல அறுவடைக்கு தயாரா இருந்த எள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா திருடி அதெல்லாத்தையும் மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு வந்துச்சு. எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு 400 மூட்டை எள்ள கொண்டு வந்து அந்த விவசாயியோட வீட்டுல சேர்த்துருச்சு. அந்த மூட்டை எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பேய்கள் கிட்ட ரொம்ப கடுமையா, சொன்ன மாதிரி இந்த வருஷம் எள்ள கொண்டாந்து சேர்த்துட்டீங்க, ஆனா என்னை ஏமாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும், போங்க இப்போ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விரட்டி விட்டான். எல்லா பேயும் ரொம்ப பயந்து நடுங்கி போய் இனிமே ஒவ்வொரு வருஷமும் எள்ளு திருடுறதுக்காக ஊர் ஊரா எல்லாரும் பிரிஞ்சு போகணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நொந்து போய் அந்த மரத்துக்கு வந்து சேர்ந்துச்சுங்க. இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு வெளியூர்லேருந்து ஒரு புது பேய் இந்த பேய்களெல்லாம் பார்க்கறதுக்காக அந்த மரத்துக்கு வந்துச்சு. அந்த மரத்துல இருந்த எல்லா பேயும் உடல் மெலிஞ்சு போய் வத்தலும் தொத்தலுமா இருக்கிறத பார்த்து, என்னாச்சு உங்களுக்கு, போன வாட்டி நான் வந்தப்ப கூட எல்லாரும் நல்லா கொழு கொழுன்னு இருந்தீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே எல்லா பேயும் ரொம்ப வருத்தத்தோட 400 மூட்டை எள்ள சேர்க்கறதுக்கு அதுங்க பட்ட கஷ்டத்தை அந்த புது பேய்கிட்ட சொல்லிச்சுங்க. இதெல்லாம் கேட்டு அந்த புது பேய் விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு. நீங்கள்லாம் இவ்வளோ முட்டாளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாம எல்லாருமே பேய்கள், நம்மளை பார்த்து தான் மனுஷங்கள்லாம் பயப்படணும், நீங்க என்னடானா ஒரு மனுஷனை பார்த்து பயந்து போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சு. உடனே மிச்ச பேயெல்லாம், உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் ஆள் பார்க்கறதுக்கே பயங்கர முரட நாட்டம் பெரிய மீசையோட இருப்பான், அவனோட வீட்டு தோட்டத்திலேயே 10 பேய்களை அவன் கட்டி போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சுங்க. உடனே அந்த புது பேய், எனக்கு மனுஷங்களை பார்த்தெல்லாம் பயமே கிடையாது, நான் அவனை என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க, அவனோட வீட்டை கண்டுபிடிச்சுக்கிட்டு போய் அவனை இன்னைக்கே கொன்னுட்டு நாளைக்கு நான் இங்க திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிச்சு. மிச்ச பேயெல்லாம் அந்த புது பேய்கிட்ட, வேண்டாம் வேண்டாம் நீ விட்டுரு, நீ எங்கேயாவது அவங்கிட்ட போய் மாட்டிக்க போற அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. ஆனா புது பேய் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த புது பேயும் அங்கேருந்து நேர கிளம்பி அந்த விவசாயியோட வீட்டுக்கு வந்துச்சு. அவனை கொல்றதுக்கு சரியான வாய்ப்பை எதிர்பார்த்து அவனோட வீட்டுல மாடெல்லாம் கட்டி போட்டிருந்த இடத்துல அதுவும் போய் ஒளிஞ்சுக்கிட்டு உக்காந்து இருந்துச்சு. என் வீட்டு தோட்டத்துல 10 பேய கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த விவசாயி இந்த மாடுகளை பத்தி தான் அந்த பேய்கள் கிட்ட சொன்னான் அப்படிங்கிறது புது பேய்க்கு தெரியாது. அந்த பேய்கள் கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அந்த விவசாயி அவனோட மாடுகளை பேய்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்தான். அன்னைக்கு தான் அந்த விவசாயி வெளியூர்லேருந்து புதுசா சில மாடுகளை வாங்கிக்கிட்டு வந்து அந்த தொழுவத்துல கட்டி போட்டு வச்சிருந்தான். அதுல ஒரு மாடு ரொம்ப முரடாவும் மற்ற மாடுகளோட பழகாமலும் இருந்துச்சு. அந்த மாட்டுக்கு ஒரு சூடு போட்டு அதை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அந்த விவசாயி நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த விவசாயி மாட்டு தொழுவத்துக்கிட்ட வர்றத பார்த்த உடனே புது பேய் அவனை கொல்றதுக்காக தயாராச்சு. இந்த புது பேய் அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறத பத்தி அந்த விவசாயிக்கு தெரியாது. அவனோட வேலைக்காரங்கிட்ட, அந்த புது பேயை இழுத்துக்கிட்டு வந்து இங்க கட்டி போட்டுட்டு என்னை கூப்பிடு, அதுக்கு ஒரு பெரிய சூட போட்டாதான் அது வழிக்கு வரும், வெளியூருங்கிறதுனால அந்த பேய்க்கு நம்மளை பத்தி தெரியல, ஒரு சூடு வாங்கிருச்சுன்னா அது அடங்கி போய் இங்க இருக்கிற மற்ற பேய்கள் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னான். அவன் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த புது பேய் ரொம்ப பயந்து நடுங்கிருச்சு. மற்ற பேயெல்லாம் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப இவன் நம்மளை இழுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு பெரிய சூடு போட போறானே, எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது பயந்து குழம்பி போயிடுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த விவசாயியோட காலில் விழுந்து, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா இங்க வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், எனக்கு சூடெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழுதுச்சு. உடனே அந்த விவசாயி, என் வீட்டுக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம வந்து என் வீட்டு மாட்டு தொழுவத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற அளவுக்கு உனக்கு என்ன துணிச்சல், நீ எதுக்காக இங்க வந்தங்கிறத இப்ப நீ சொல்லலைன்னா நான் உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய சத்தம் போட்டு கத்தினான். எப்படியாவது அவங்கிட்டேந்து தப்பிக்கணும்னு அந்த புது பேய் முடிவு பண்ணிச்சு. உடனே அவங்கிட்ட, என்ன மற்ற பேய்கள்லாம் தான் இங்க அனுப்பி வச்சிச்சு,
உங்களுக்கு அந்த பேய்கள்லாம் கொடுத்த 400 மூட்டை எள்ளு போதுமா, இல்ல அடுத்த வருஷத்துலேருந்து இன்னொரு 100 மூட்டை உங்களுக்கு அதிகமா வேணுமான்னு கேட்டுக்கிட்டு வர சொல்லி என்னை அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த விவசாயி அடுத்த வருஷத்துலேருந்து 500 மூட்டை எள்ளு வரணுங்கிறத அந்த பேய்கள் கிட்ட உடனே போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லி இந்த புது பேயை அங்கேருந்து துரத்தி விட்டான். அந்த புது பேயும் நடுங்கிக்கிட்டே திரும்ப அந்த மரத்துக்கு ஓடி போய் அங்க இருக்கிற பேய்கள் கிட்ட, உங்க பேச்சை கேட்காம நான் போனது தப்பு தான், ரொம்ப முரடனா இருக்கான், அவங்கிட்ட நான் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு பெரிய சூடு போடுறதுக்கு இருந்தான், அதை நினைச்சா இப்ப கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது, நல்ல வேளை என்னோட அறிவு கூர்மையை பயன்படுத்தி அவங்கிட்டேந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஓ அப்படியா, அவங்கிட்டேந்து நீ என்ன சொல்லி தப்பிச்சு வந்த அப்படின்னு அந்த வயசான பேய் கேட்டுச்சு. உடனே அந்த புது பேய், இல்ல நீங்க கொடுத்த 400 மூட்டை எள்ளு போதுமா, இல்ல அடுத்த வருஷத்துலேருந்து 500 மூட்டையா வேணுமான்னு கேட்கறதுக்காக நீங்கெல்லாம் என்னை அனுப்பிச்சதா நான் அவங்கிட்ட சொன்னேன். உடனே அவனும் அடுத்த வருஷத்துலேருந்து 500 மூட்டை எள்ளு வேணுங்கிறத உங்ககிட்ட சொல்ல சொன்னான், அதை கேட்டுக்கிட்டு நான் தப்பிச்சு அங்கேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே அந்த மரத்துல இருந்த மத்த பேயெல்லாம், அட பாவி, நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக எங்களை மாட்டி விட்டியா, 400 மூட்டை எள்ள திருடுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, இப்ப அடுத்த வருஷத்துலேருந்து உன்னால இன்னொரு 100 மூட்டை வேற நாங்க எள்ள திருடணும் அப்படின்னு சொல்லி அந்த புது பேயை போட்டு எல்லா பேயுமா சேர்ந்து அடிச்சிச்சு. ஆனா கடைசி வரைக்கும் ஒரு தேவையில்லாத பயம் அந்த பேய்களோட வாழ்க்கைய எப்படி எல்லாம் பாதிச்சிச்சு அப்படிங்கறத எந்த பேயும் புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த கதையை பத்தின உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல நல்ல கதைகளை கேட்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்புல இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.